ஹாய் ப்ரோ. கேட்டு டெய்லி இங்கே வருவீங்களா ப்ரோ? எப்பயாச்சும் புக்ஸ் படிக்கும்போது வருவேன். ஓ, என்ன மாதிரி புக்ஸ்லாம்? காமிக்ஸா? காமிக்ஸ்லாம் கிடையாது. சேதன் பக்கத்து, ரவி சுக்லா அவங்களோட புக்ஸ்லாம் நிறைய படிப்பேன். ஓ, நீங்கள் புக்ஸ்லாம் படிப்பீங்களா? இல்லைங்க, நான் மேகசின் படிக்கிறதே பெரிய விஷயம். ஓ கேட்டுடா ப்ரோ. த்ரீசம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? த்ரீசம்மா? ஆ ப்ரோ நீங்கள் ரமேஷ் ஃப்ரெண்டு தானே? நானும் ரமேஷ் ஃப்ரெண்டு தான் ப்ரோ. ஞாபகம் இல்லையா? அவங்க அக்கா கல்யாணத்தில் சரக்கு அடிச்சோமே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. என்ன ப்ரோ த்ரீசம் பற்றிலாம் கேட்குறீங்க? ஏதோ ஃபிகர் தான் மாட்டிருக்கா? இல்லை ப்ரோ, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் பண்ணுறோம். யூடியூப் சேனலா? ப்ராங்க் வீடியோஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏமாத்தம். ஆமாம்மா. அந்த மாதிரி தான். அங்கே பாருங்க, கேமரா வச்சுருக்கோம். அதான் அங்கே தான், அதோ பின்னாடி. திரும்பிடாதரா அவதர் குட்டி, தெரியல ப்ரோ. ப்ரோ ப்ரோ பாவம் என் மச்சான். சே, நான் அந்த பார்க்கில் இல்லாமல் போயிட்டேனே. கிளைமேக்ஸ் செஞ்சுருந்தா இப்படி பேசியிருக்கவே மாட்டேன். ப்ரோ, ஓவர் சஸ்பென்ஸ்லாம் வேணாம் ப்ரோ. கதையை சீக்கிரமாக சொல்லி முடியுங்க. ஒரு டீ வாங்கி கூட, ரொம்ப டயர்டாக இருக்குது. நீங்கள் கதையை முழுசாக சொல்லி முடியுங்க. உங்களுக்கு நான் ஜிகிரு தண்டாவே வாங்கி தரேன். நிஜமாவா? ஷோர் ப்ரோ. அதுக்கப்புறம் ஐயோ, பிரவீன் சொல்கிறா? என்ன மச்சான் யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்கேன், சொல்லவே இல்லை பத்தியா? அதெல்லாம் எதுவும் இல்லைடா. டேய் ஃப்ரெண்டு சொன்னா. இல்லை, அது வேற மேட்டர்டா. அது என் ஃப்ரெண்டு பண்ணுறான், நான் எதுவும் பண்ணல. டேய் அதான் த்ரீசம் டேய், பத்தி இருக்கிற பிரச்சனை நீ வேற. அதெல்லாம் எதுவும் கிடையாது மச்சான். நான் அப்புறமா பேசுகிறேன், வெளியே போயிட்டு இருக்கேன், எனக்கு வைக்கிறேன். எதனா சான்ஸ் இருந்தா சொல்ற. இவன் யாரா பாகுபலி? ஹலோ பிரதர், என்ன பண்ணுறீங்க? ப்ரோ, ஜிம்மில் ஜாயின் பண்ணலான்னு வந்தேன் ப்ரோ. ஜாயின் பண்ணியாச்சா? பண்ணிட்டேன் ப்ரோ. ப்ரோ, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். தனியாக பேசலாமா? சரி வா. என்ன பேசணும்? ப்ரோ, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா ப்ரோ? எது கேட்குற? ப்ரோ சொல்லுங்களேன். இருந்தா இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சு. சூப்பர் ப்ரோ. ப்ரோ ப்ரோ கோவம்லாம் படாதீங்க, நான் ஃபுல்லாக பேசிடுறேன், அதை கேளுங்க சரிங்களா? கடைசியாக எப்போ ப்ரோ பேட்டர் பண்ணீங்க? நான் சொன்னேன். ப்ரோ ப்ரோ வயலன்ஸ்லாம் வேண்டாம், நான் சொல்கிறத கேளுங்க. கோவக்காரனாக இருக்கானே. சொல்லுங்கள் ப்ரோ. 2 மாதம் ஆகுது. இப்போ உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா பண்ணுவீங்களா? புரோக்கராடா நீ? ப்ரோ அதெல்லாம் எதுக்கு ப்ரோ உங்களுக்கு? இது வேற மேட்ரு ப்ரோ. நீங்கள் சொல்லுங்கள். சான்ஸ் கிடைச்சா பண்ணுவேன். அப்போ முடிச்சிட வேண்டியது தான். சூப்பர் ப்ரோ. த்ரீசம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது அந்த 3 பேராக சேர்ந்து பண்ணுவாங்களே அதுவா? அதே தான் ப்ரோ. நீங்கள், என் கேர்ள் ஃப்ரெண்டு, நான் 3 பேர் சேர்ந்து த்ரீசம் பண்ணலாமா? என்னடா கையை கீழ் கட்டல வரைக்கும் போகுது. பாடி பில்டர்ல அதான் இப்படி ரத்தம் வர அளவுக்கு அடிச்சிட்டான். அவன் லவ்வருக்காக ரத்தம் சிந்துவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது இதானோ? அப்படின்னா தப்பா கேட்டேன். த்ரீசம் பண்ணலாமா தானே கேட்டேன். அவ முரட்டு சிங்களா இருந்தா எனக்கு கோயில் கட்டி கும்பிட்டுருப்பான்.
இனி டைரக்ட் அப்ரோச்லாம் வேலைக்கு ஆகாது. ரொம்ப வைலன்ஸாக இருக்கிறானுங்க. உன் கேர்ள் ஃப்ரெண்டு யாராவது சைட் வச்சா நீ என்னடா பண்ணுவ? ஆச்சு மூஞ்சலாம் வச்சிருவோம் மச்சான். டச் பண்ணா மச்சான் ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்லன்னு அவனை மறுகையா சாலா பண்ணுருவேன். அவ்வளோ ரோஷக்காரனாடா நீ. த்ரீசம் பண்ணலாமா? ஆனா இன்னொரு கேர்ள் இல்ல, பாய். டேய் என்னடா அது எந்திரா டேய் என்னடா மனசே சரியில்லை மச்சான். என்ன மச்சான் ஆச்சு? எவனோ ஒருத்தன் சொப்னாவுக்கு அடிக்கடி கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறான்டா. மச்சான் சாரிடா, அன்னைக்கு நான் தான் தெரியாமல் போதையில் பண்ணிட்டேன்டா. விடு விடு. நான் கூட அதுக்கு அவகிட்ட சாரி கேட்டேன்டா. விடுறா விடு. இல்லை மச்சான், எனக்கு மனசே ஆறல மச்சான். நீ வேணாலும் ஒரு அடி அடிச்சிடறேன் என்ன? ஏய் விடுறா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. இல்லைடா மச்சான், நான் அப்படி பண்ணிடக்கூடாது. நான் பண்ண தப்பு தான். நீ உன்னை அடி அடிச்சிரு மச்சான், அப்போ தான் எனக்கு மனசு ஆறும். டேய் சொன்னா கேள்றா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் விட்டுருன்றேன். இல்லை மச்சான், திருப்பி நீ என்ன ஒரு அடி அடிச்சாதான் எனக்கு மனசு ஆறும். சொல்லிட்டே இருக்கேன் அடி அடின்ற, பின்ன அதான் ஏடா அடி சுரா பல்லாடுற அளவுக்கு அடிப்பா. அச்சா இல்லை, போதெல்லாம் இறங்கிச்சுடா. சருக்கு வர இல்லை, நான் சரக்கு வாங்கிட்டு வரேன். எப்பா இவங்கிட்ட மாட்டின்னு சொல்லு. என்னடா பார்ட்னர் கிடைச்சானா? ஏண்டி உனக்கு என்ன, நான் புரோக்கரா? பிரவீன், இப்படிலாம் பேசுன அப்புறம் நான் மேரேஜை கேன்சல் பண்ணிடுவேன். ஏய் பண்ணிட்டு போடி முதல்ல. அத ஒத்த உனக்கு ஒரு பூல் பத்தாதா? இன்னொரு பூல் வேணும் உனக்கு? பிரவீன் ரொம்ப ஓவரா பேசுறேன். ஏய் அப்படி தாண்டி பேசுவேன். என்னடி பண்ணுவ? ஏய் ஏய் ஹலோ, ஃபோன் ஏறி. தான் என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஏய் என்ன ஃபீலிங்கா? ஆமாம் ப்ரோ, பாவம் ப்ரோ. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணாத. நானே இப்படி தான் ஃபீல் பண்ணேன். ஆனால் என் மச்சான் மனம் தளரவே இல்லை. மறுநாளே அவன் முன்னாடி போய் நின்னான் பாரு. ப்ரோ நானும் வந்து பார்த்துட்டு இருக்கேன், மேலேயும் கீழே சென்டர்லேயும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த சீனே இன்னும் வரலையாண்ணா? வரும். வருமா? பார். டார்ச் அடிக்கிறீங்க.
ஏய் செல் எங்க போட்டேன்? ஐயோ என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. எப்போ ஃபோன் உடைச்சேன்? உன் கேர்ள் ஃப்ரெண்டு யாராவது சைட் வச்சா நீ என்னடா பண்ணுவ? ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்லன்னு அவனை மறுகையா சாலா பண்ணுருவேன். இல்ல மச்சான், திருப்பி நீ என்ன ஒரு அடி அடிச்சாதான் எனக்கு மனசு ஆடும். ச்சே. ஏய் சுப்னா, சுப்னா சாரி சுப்னா, நான் போதையில் எதுவும் பேசிட்டேன் சுப்னா. சாரி சுப்னா, சாரி, நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் சுப்னா. சுப்னா ஐயோ உன்னை யார் உள்ள விட்டது? வாட்ச்மேன். சுப்னா சுப்னா சுப்னா, நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. நான் கன்வின்ஸ் ஆகல. இப்போ கன்வின்ஸ் ஆயிட்டியா? ஆ? சுப்னா சுப்னா இப்போ கோவம் போயிடுச்சா? இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணு. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். அப்படியா? ஆ. அப்போ நாளைக்கு த்ரீசம் பண்ணலாமா? நாளைக்கே வா. முடியாதுல்ல, கிளம்பு. சரி, அரேஞ்ச் பண்ணுறேன். நான் பார்ட்னரோட வருவேன். போ. ரொம்ப மைண்ட் ஃபக்காக இருக்கு. கடைசியாக ஒரே ஒரு தடவை. முதல்ல பார்ட்னர் தேடுற வழியை பாரு. போ. பேபிமா பார்ட்னர் ரெடி. ஏய் சூப்பர்டா, இப்பதான் உருப்படியான ஒரு வேலை பண்ணியிருக்க. ஏண்டி சொல்ல மாட்டேன், ரத்தம் சிந்திருக்கேன். சரி சரி மொக்க போடாத. பார்ட்னர் எப்படி இருப்பான் அது சொல்லு. என்னை விட சுமார் தான். நீயே சுமாரா தான் இருப்ப. உன்னை விடனா கன்றாவியா தான் இருப்பான். ஏய் சரி சரி விடு விடு. அடுத்து என்ன பிளான்? அதே ரெசார்ட் புக் பண்ணிடுறேன். சூப்பர், ஓகே. ஏய் அப்புறம் இன்னொரு விஷயம், என்ன? நீ பார்ட்னரை கூட்டிட்டு வரும்போது அவன் கண்ணை கட்டி சர்ப்ரைஸா கூட்டிட்டு வா, ஓகேவா? இது வேறயா? ம். சரி பண்ணி தொலைக்கிறேன், வெய். கம் இன். ப்ரோ அவங்க இருக்காங்களா? கியூரியாசிட்டி. ஆமாம் ப்ரோ. இதெல்லாம் பண்ணுறீங்களே, நீங்கள் யார் ப்ரோ? அவங்க என் கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ரோ. நீயா? நீயா? ஏய் உங்கள் 2 பேருக்கு முன்னாடி தெரியுமா? இவன் என்னோட காலேஜ் மேட். நீன்னு தெரிஞ்சுதான் நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். பிரவீன், முதல்ல அவனை வெளியில போ சொல்லு. ஹே, நீயே ஓகே சொன்னாலும் நீ எனக்கு வேணாம். மூடிட்டு போடா. இரு இரு, நீங்கள் 2 பேரும் பேசுகிறத பார்த்தா பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்கும் போல இருக்கு. எப்படி ப்ரோ இவளெல்லாம் லவ் பண்ணிட்டு உயிரோட இருக்கீங்க? என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க? பிரவீன், முதல்ல அவனை வெளியில போ சொல்லு. இல்லை அவர் ஏதோ சொல்ல வராரு. நீ இப்ப அவனை வெளியில போக சொல்றியா இல்ல நீயும் சேர்ந்து வெளியே போறியா?
ப்ரோ ப்ரோ பாவம் ப்ரோ நீங்க. மேரேஜ் கேன்சல் பண்ணுற போல இருக்கு. பேபிமா அப்படின்னாச்சு? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? இல்லை தெரிஞ்சிட்டா நானும் இந்த மாதிரி ஆகாம. முதல்ல த்ரீசம் பண்ண பார்ட்னரை கூட்டிட்டு வா, அப்புறம் சொல்றேன். ஹே, இந்த நேரத்தில் நான் எங்கடி போவேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ப்ரோ அப்புறம் அந்த த்ரீசம் நடந்துச்சா இல்லையா ப்ரோ? ம் இதே மாதிரி தான் நானும் பதட்டப்பட்டேன். ப்ரோ சஸ்பென்ஸ்லாம் வைக்காதீங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இரு அப்பதான் அந்த காலிங் பெல் அடிச்சது. சார் ரூம் சர்வீஸ். ப்ரோ நீங்கள் சிங்கிளா? ஆமாம் ப்ரோ, ரொம்ப வருஷமாகவே சிங்கிள் தான் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இப்போ உங்களுக்கு மேட்ரு பண்ண சான்ஸ் கிடைச்சா பண்ணுவீங்களா? ப்ரோ ஏய் ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டேன். இப்போவாச்சும் அவன் யாருன்னு சொல்லுடி. விடமாட்டேன். தெரிஞ்சுக்கலாம் தான். என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மோகன் தெரியும்ல? ஆமாம், அவன் தான் செத்துட்டான்ல. அவன் ஒன்றும் ஆக்சிடெண்ட்டில் சாகலை. அப்புறம் நானும் அவனை ஒரு வாட்டி மேட்ரு பண்ணுறப்போ செத்துட்டான். என்னடி சொல்கிற? நீ தான் சூப்பர் டீலக்ஸ் வேம்பு அப்போ? ஹேய், ஆமாம், இவ்வளோ நாளா எனக்கு ஒன்றும் ஆகல. ஆமாம், அதான் எனக்கும் ஒன்றும் தெரியல. ப்ரோ அப்போ அந்த ரூம் பாய் என்ஜின் வேலை செய்தா பார்ப்போம். அடி பாவி, கொன்னுட்டி அடி. சுச்சோ, இப்போ என்னடா பண்ணுறது?